வாக்கொண்டாம் நல்ல மனமண்டாம் மாமலகால் நோக்கொண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பைக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கும் அழல்வோம் வைவினிவோம் அன்னி வீட்டில் பிறந்த தொழில்வோம் போகாது உயரமோம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் விநாயகப் பெருமானை கைதொழுதாக்கால் வந்த வினைகள் அகன்றிடும் என்றும் பாலும் தேதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா 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 என்று அவை பிராட்டி எப்படி கேட்டாலோ அதை போன்று விநாயகப் பெருமானுடைய புகழை இந்த இடத்தில் பாட வேண்டும். எப்படி? குலோத்துங்கநல்லூரை சேர்ந்த ஆட்டு வியாபாரி ரங்கநாதன் அவர்கள் இங்கு வள்ளியா இடந்தாங்கி அடிக்கும் அன்பு சகோதரி மேகலா அவர்களை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்புள்ளத்துக்கு நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். பாலை என்று ஹலோ 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 குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று 50 நிலங்களிலே குறிஞ்சி நிலமான இந்த நிலத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமான் அழிக்க முடியாத சூரபதமனை அகங்காரத்தை ஆணவத்தை அழித்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக் கொண்டு தனிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். தனிகையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்காக வள்ளியாகப்பட்டவள் இந்த இடத்தில் வந்திருக்கின்றேன். முருகன் வர வேண்டும், இல்லை வள்ளிக்கு மணமாலை தர வேண்டும், எப்பொழுது வருவார் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். முருகனை வேண்டும் என்றால் எவ்வாறு வணங்க வேண்டும்? குன்றத்திலே குமரனுக்கும் கொண்டாட்டம் குமரனுக்கும்
அழிக்க முடியாத சூரபத்மனை அகங்காரத்தை ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே அவதரித்த முருகப்பெருமா அங்கே தாமரையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்க அந்த கார்த்திகை பெண்களிடம் 6 குழந்தையாக இருக்கக்கூடிய 6 குழந்தைகளை அன்னை சக்தி ஓர் உருவமாய் திரட்டி அன்னை சக்திவேலை கையில் கொடுத்து தமிழ் கடவுள் என்று சொல்லி முருகப்பெருமான் நம்மளுக்காக அமைச்சு வச்சிருக்காங்க. உலகத்திலே நம்ம எல்லா தெய்வத்தையும் ஆலயத்துக்கு சென்று கும்பிடுவோம். ஆனா முருகப்பெருமான் தான் ஊருக்கு நம்மளை தேடி வர்றாரு. வேக்காட்டில் வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தி அவள் முருகன் அன்னை அவள் வேண்டு வரும் வேக்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தி அவள் முருகன் அன்னை அவள் வேண்டு வரும் பார்க்கடலால் அவள் கண்ணை தெரிகிடவே செய்திடுவா பார்க்கடலால் அவள் கண்ணை தெரிகிடவே செய்திடுவாள் பக்தர்களை கண்ணிமை போல் எப்போது கண்டிடுவாள் வேக்காடு Hello.
நன்றிங்க நன்றிங்க